ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டுல ஹவு டு மேக் ஏ பிரிண்டபிள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி கிரியேட் பண்றது, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி ரெடி பண்றது MS வேர்டுலயே அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெரி ஈஸி. போட்டோஷாப் தான் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டுலயே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் லேஅவுட்டுக்கு இங்கே கிளிக் பண்ணிட்டு பேஜ் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் செட்டப் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால இதை போய் கிளிக் பண்ணுறோம். லேண்ட்ஸ்கேப் கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் சைஸ் கிளிக் பண்ணுங்க. சைஸ்ல மோர் பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. பேப்பர் சைஸ் போங்க. இது 6 inches, ஹைட் 4 inches. மார்ஜின்ஸ் வேணாலும் நீங்க 0.2 அப்படி கொடுத்துங்க. டாப் மார்ஜின் 0.2, பாட்டம் 0.2, லெஃப்ட் 0.2, ரைட் 0.2 அப்படின்னு எல்லா மார்ஜின்ஸும் 0.2 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் செட்டப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் அந்த பேப்பரோட சைஸுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போட்டோ இன்சர்ட் பண்ணணும். போட்டோ எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, இங்க இன்சர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட்ல பிக்சர்ஸ்னு இருக்கு பாருங்க. பிக்சர்ஸ்ல போய் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல நான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. இதே நான் பிக்சர் இன்சர்ட் பண்ணியாச்சு. பிக்சரோடைய சைஸ் பெருசா இருக்கு. அதனால அந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் எந்த பிக்சர் இன்சர்ட் பண்ணாலும் பாருங்க, இதை இப்படி மூவ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, ரைட் இந்த ராப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பிக்சரை கிளிக் பண்ணாலே இந்த மெனு இருக்காது. இந்த பிக்சரை கிளிக் பண்ணனா இங்க பிக்சர் டூல்ஸ்ங்கிறது வந்துடும். ஓகேங்களா? வெளியில கிளிக் பண்ணா டூல்ஸ் மறைஞ்சிரும். இங்க கிளிக் பண்றேன். இப்போ இதுல ராப் டெக்ஸ்ட்ல போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு எதுக்கு வைக்கிறோன்னா, அப்பதான் அந்த பிக்சரை ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியா நகர்த்திட்டு போக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் வச்சுட்டு இந்த பிக்சர் மேல டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கிராப் பட்டன் வரும். கிராப் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை இந்த கார்னர்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் ஈவனா உங்களுக்கு அந்த பிக்சரோட கிராப் ஆகும். ஓகேங்களா? கார்னர்லயே வச்சு பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி கரெக்டா அந்த பிக்சரோட சைஸ் இதுக்கு அந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்க கரெக்டா எக்ஸாக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த போட்டோவுக்கு நம்ம ஒரு பார்டருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறது, போட்டோ இன்சர்ட் பண்ணியாச்சு, கிராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பிக்சர்ஸ் போங்க. லைன் கலர்ஸ் இருக்கு. லைன் ஸ்டைல்ஸ்ல போயிட்டு வித்துங்கிற இடத்துல ஒரு 1 ppt அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இந்த போட்டோ சைஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி பாஸ்போர்ட் சைஸ்ங்கிறது வித் சப்போஸ் சென்டிமீட்டர்னா ஹைட் 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். வித் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். மில்லிமீட்டர்னா 35 மில்லிமீட்டர் வித்தும் ஹைட் 45 மில்லிமீட்டர் இது இருக்கணும். அது இங்க எப்படி டைப் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த போட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டோவோட சைஸை நம்ம பாஸ்போர்ட் சைஸுக்கு மாத்தணும். கிளிக் பண்ணிட்டு இப்போ 35 mm அடிச்சிருங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னே இந்த இடம் mm அடிங்க. இங்க ஹை வித் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த லாக் ரிமூவ் பண்ணி இருக்கீங்களா, இந்த கார்னர்ல போய் கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்மால் ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி உங்களுக்கு சைஸ் அண்ட் ரொட்டேட்னு வந்துடும். இந்த இடத்துல இந்த லாக் எடுத்துருங்க. எதுக்காக அந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது எடுக்கலன்னா, இது எடுக்காம நான் இங்க 4.5 கொடுத்தேன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்க இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? வித் அதுவே டிஃபால்ட்டா இங்க 4.5 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னா அதுவே இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இங்க போயிட்டு லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க 4.5 cm அடிங்க. ஓகேங்களா? இன்ச்சஸ்ல இருக்கும் டிஃபால்ட்டா. சென்டிமீட்டர்னே நீங்க அடிச்சு என்டர் தட்டுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இன்ச்சஸ் கன்வெர்ட் ஆயிடும். இந்த இடத்துல வித் இருக்கு பாத்தீங்களா, இங்க 3.5 சென்டிமீட்டர் கொடுங்க. அதாவது ஹைட் 4.5 சென்டிமீட்டரும் வித் 3.5 சென்டிமீட்டர்னு அடிக்கணும். அந்த இடத்துல அடிச்சு என்டர் தட்டினீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சைஸ் உங்களுக்கு இருக்கும். இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 1.38 1.38 இருக்கணும். ஹைட்
1.77 இருக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த இன்ச்சஸ்ல இது கன்வெர்ட் ஆயிடும். க்ளோஸ் கொடுத்துருங்க. இதோட ஹைட் சென்டிமீட்டர்ல கொடுக்கும்போது 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் சிஎம்னு அடிங்க. எதா இருந்தாலும் அந்த வேல்யூ அடிச்சீங்கன்னா 1.77 வந்துருச்சா. இது வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படி அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1.38 கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த பாஸ்போர்ட்டோட சைஸ். இந்த போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி. ஓகேங்களா, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு 4 காப்பி. ஓகேங்களா, எப்படி நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். 4 வாட்டி பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி எடுத்தாச்சு. டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸ்ல அப்படி ட்ராக் பண்ணுங்க. பிளஸ் சிம்பிள் மாதிரி இப்போ மாறி இருக்கும் மவுஸ்ல பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, மவுஸ் முகனையில ஒரு பிளஸ் சிம்பிள் தெரியுதா. இப்போ வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இது பண்ணாலும் டூப்ளிகேட் காப்பி ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். இல்லைன்னா கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் டி காப்பி வந்துடும். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ரோல வந்து 4 போட்டோஸ். நீங்க போட்டோ வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேணாலும் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க போட்டோவை கரெக்டா கேப் இருக்கிற மாதிரி நீங்க ஹைட்டு கேப்லாம் வச்சுக்கோங்க. 4 போட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு இந்த அலைன்ல போயிட்டு செலக்டட் அலைன் டாப் கொடுங்க. அலைன் டாப் கொடுத்தீங்கன்னா ஈவனா மேல வந்துடும். அதே மாதிரி கேப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்றதுக்கு கேப் ஈவனா இருக்கிற மாதிரி நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. 4 போட்டோவும் கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இல்லைன்னா கண்ட்ரோல் ட்ராக் கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில அமுக்கிக்கோங்க. கண்ட்ரோல் கீயை அமுக்கிக்கிட்டு இன்னொரு மவுஸ்ல அப்படி ட்ராக் பண்ணி அதுக்கு நேரா விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து போட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா நீங்க கரெக்டா சென்டர்ல வைக்கணும்னா கூட எல்லா போட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, லைட்டா மூவ் பண்ணுங்க. லைட்டா மூவ் பண்றதுக்கு வந்து என்ன பண்றது, கண்ட்ரோல் டவுன் யாரோ பண்ணீங்கன்னா ஸ்லோவா மூவ் ஆகும். கண்ட்ரோல் டவுன் யாரோ கண்ட்ரோல் ரைட் யாரோ. போட்டோ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இப்ப கண்ட்ரோல் F2 ப்ரீவியூ கொடுங்க. கண்ட்ரோல் F2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரீவியூ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா பிரிண்ட்ல போயிட்டு கண்ட்ரோல் P பிரிண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும். பிரிண்ட் அவுட்ல போயிட்டு நீங்க பிரிண்டர்ல செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்க வேண்டியதான். பிரிண்ட் அவுட் நமக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். போஸ் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்ப இதுல வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கு, நமக்கு பேக்ரவுண்ட் வேற மாதிரி வைக்கணும் மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து இப்ப லேட்டஸ்ட் MS ஆபீஸ்ல மைக்ரோசாஃப்ட் வேர்டு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்கு. அதுல போய் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்ல போயிட்டு நீங்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றதுனால ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலரை வந்து நீங்க பின்னாடி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியா நம்மளால பாஸ்போர்ட் சைஸ் வந்து போட்டோ வந்து ஈஸியா ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் MS வேர்டுலயே. ஓகேங்களா, போட்டோஷாப் தான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அர்ஜென்ட்டுக்கு இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.